வெல்கம் டு எஸ்கே குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளை குருமா எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் போட்டு பொரிச்சுக்கோங்க. இதோடு ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கட்டும். உங்களுக்கான விடுகதை என்னென்னா, இவன் பல் விளக்க மாட்டான், ஆனால் இவன் பல் எப்பொழுதும் வெள்ளையாக இருக்கும், அவன் யார்? இந்த விடுகதைக்கான பதில் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துருங்க. இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இதோட ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் கசகசா, 2 தேங்காய் பத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 3 பூண்டு பல் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நம்ம அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி நான் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தண்ணி 1 கிளாஸ் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா நம்மளோட வெள்ளை குருமா இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மல்லி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.